போயிட்டு அப்பா அப்பா சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது எனக்காக நீ ஒரு காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக பல காரியம் செய்ய போறார், அதை நான் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்பதாக நாம் தீமோத்திகளாக நாம் கர்த்தருக்காக எழும்ப போகிறோம். ஹல்லேலூயா. இந்த தீமோத்தியை போலவே பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு பக்தன் இருந்தான், ஒரு ராஜா இருந்தான். அவன் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் ராஜா. ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 1-2வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. எத்தனை பேர் இந்த ராஜாவை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. கேள்விப்படலன்னா நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கும். கேள்விப்பட்டவங்க மாத்திரம் ஆசா, ஆசைன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆசா என்ற வார்த்தை அந்த ராஜாவை குறித்து தெரியாது. இது 2 நாளாகவும் 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஆசா என்ற ஒரு ராஜா இருந்தான். ஆசா என்ற வார்த்தைக்கே மருத்துவர், வைத்தியர் என்பது அர்த்தமாம். ஆசா என்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா அவனுடைய பேரே மருத்துவர், வைத்தியர். இவன் பெரிய ஒரு ராஜாவா ஆனா இவன் மருத்துவர் வைத்தியரா இருந்தான். அவன் பெரிய ராஜாவா இருந்த போது அவன் தன் தேசத்துக்கு கொடுத்த மருந்து என்ன தெரியுமா? அவன் தேசத்துக்கு கொடுத்த மாத்திரை என்ன தெரியுமா? அவன் தன் தேசத்துக்கு கொடுத்த டானிக் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம எதையோ வாங்கி குடிக்கிறோம். நம்ம உடம்பு இளைக்கணும், நம்ம நல்லா ஸ்ட்ரெங்தா இருக்கணும், பிபி குறையணும், எல்லாத்துக்கும் என்னென்னமோ சேரும். ஆனா இங்கே ஒரு வைத்தியர் இருக்கிறாரு. ஆசான்ற ஒரு வைத்தியர் என்ன செஞ்சாரா? தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த டானிக் மருந்தல் என்னன்னா, நீ கர்த்தரை தேடணும், தேசம் முழுவதும் கர்த்தரை தேடணும். 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஹல்லேலூயா. Whatever was right he did, whatever was right and good in the sight of God. ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். முதலாவது நான் சொன்னேன், அவன் தன்னுடைய ஜனத்துக்கு கொடுத்த மருந்து எல்லாம் என்னன்னா, போதனை எல்லாம் என்னன்னா, கர்த்தரை தான் தேடணும், கர்த்தரை தான் தேடணும், கர்த்தரை தான் தேடணும் சொல்லிட்டு அவன் ஆணித்தனமா சொன்னான். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர நாம் எல்லாரும் ஆண்டவரை தேடுறத இருந்துடாம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். என்ன லெவல்னா, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை நாம் செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சாபங்கள் இருக்கிறது. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்ன காரியம் அது, நிறைய பேருடைய வாழ்க்கையில சாபங்கள் இருக்கிறது என்று சொல்லி. இந்த சாபங்கள் எதனால வந்தது என்றால் தாங்களே அதை பெற்றுக்கொண்டதுனால வந்தது. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிற ஆண்டவரை தேடினா மாத்திரம் போராது, நன்மையும் செம்மையுமானதை அவருடைய பார்வைக்கு செய்கிற மனுஷன் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு சிலர் பார்க்கும்போது நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி இப்படி வந்து சொன்னாங்க. இந்த சகோதரியை பத்தி இப்படி சொல்றாங்க. அவருக்கு திருமணம் முடிக்க போகிறது அந்த கணவனுக்கு. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தையில நடந்து திருமண நாள்ல நிச்சயிச்சு, இந்த பொண்ணியா நீ கல்யாணம் பண்ண போற, இவ அலி மாதிரி இருக்கிறாள்ன்னு சொல்லிட்டு. அவ அலி மாதிரி இருந்தான்னா, அவ அழகி மாதிரி இருந்தான்னா, அவ ராட்சசி மாதிரி இருந்தா, இந்த மாதிரி இருந்தா, ஒரு குடும்பத்தை கலைப்பது அது பெரிய ஒரு சாபம். நம்ம மணிக்கணக்கில் ஜெபிக்கலாம், ஆனால் ஒரு குடும்ப வாழ்க்கையை கலைக்கிறது பெரிய ஒரு சாபம். அநியாயமாக மற்றவர்களுடைய பணங்களை வஞ்சிக்கிறது பெரிய ஒரு சாபம். அநியாயமாக மற்றவர்களுடைய நட்பெயரை கெடுக்கிறது பெரிய ஒரு சாபம். அநியாயமாக மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை பொய் சொல்லி வஞ்சனையாக திருடுவது அது பெரிய ஒரு சாபம். இந்த ஆசா என்ற மனுஷன் அவன் கர்த்தரை தேடினது மாத்திரமில்லாமல் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்கிற ஒரு மனுஷனா இருந்தான் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு கணவர்மார்களே, உங்க மனைவிக்கு நீங்க அதிகமா நேசிங்க. உங்க மனைவி உங்க பிள்ளைங்களுக்கு அதிக நேரம் நீங்க செலவு பண்ணுங்க. எதுக்கோ நம்ம அதிக நேரம் செலவு பண்றோம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் பிசாசு அநேக குடும்பத்தை அவன் உடைத்துட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்றால் ரிலேஷன்ஷிப் சரியா இல்லாததுனால. நிறைய நேரம் கொடுங்க, உங்க ஃபேமிலிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி மனைவிமார்கள் மற்ற இடத்துல எல்லாவற்றையும் சுற்றி விட்டு தன் கணவர்மாருக்கு
செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத அளவுக்கு, ஆலயத்துக்கு வரணும் உண்மைதான், ஊழியம் செய்யணும் அது உண்மைதான், ஆனால் அதை விட மேலானது உங்கள் கணவருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மாமியாருக்கு, உங்க மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்து விட்டு நாம் வரும்போது, இவன் கர்த்தரை தேடினது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையும் மானதை செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம். ஆனா இதுக்கு முன்பதாக நம்ம அவங்க லைஃபை நம்ம ஜஸ்ட் பைபிள் அப்படியே வாசிக்க கூடாது. அவங்க லைஃபை நம்ம லேர்ன் பண்ணணும், நம்ம படிக்கணும். நம்ம கிட்ட குறைகள் இருக்குது, யாரும் பெர்ஃபெக்ட் நான் சொல்லல, எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க என்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அன்னிலிருந்தே நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஆரம்பித்து விட்டது. 3வது வசனத்தை வாசிங்க, 3-4 சீக்கிரமா வாசிங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து தன்னையும் தேசத்தையும் சீர்படுத்தினான். தேவனை விட எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இப்பெல்லாம் நம்ம யாரும் ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு நம்ம வணங்குறது இல்ல. ஆனா எதுக்கு நம்ம ஆண்டரை விட அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. அது ஒருவேளை ஒரு படிப்பா இருக்கலாம், ஒருவேளை வேலையா இருக்கலாம், ஒருவேளை குடும்பமா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளாக இருக்கலாம், தூக்கமா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு இவ்வாறு ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கதை ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். நான் ஒரு நாள் ஒரு நரி ரொம்ப பசியா இருந்துச்சான். ஒரு பெரிய ஒரு காடு. அந்த காடுல அந்த நரிக்கும் அந்த நரி கூட்டத்துக்கும் கேங்குக்கே பயங்கரம் பசியாம். சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையாம். அப்போ ஒரு யானை, பெரிய யானை வந்துட்டு இருந்துச்சான். உடனே இந்த நரி யோசிச்சான், இந்த யானையை நம்ம எப்படி தள்ளுறது, இது இவ்வளவு பலசாலியா இருக்குது. ஆனா இந்த நரி எப்பொழுதும் ட்ரிக்கரியானது, ரொம்ப கன்னிங் ஃபெலோ இந்த நரி. அதே போல்தான் பிசாசினவா ரொம்ப கன்னிங் ஃபெலோ, ரொம்ப சூழ்ச்சியா, ரொம்ப தந்திரமா நிறைய பேருடைய லைஃப்ல அவன் விளையாடிட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம். இது என்ன செஞ்சுச்சு, அந்த யானையை பார்த்து சொல்லிச்சான் அந்த நரி, யானை யானை நீ ரொம்ப அழகா இருக்கிற, பார்க்கவே ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா, ரொம்ப அப்படியே உன்னை குறிச்சி நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாலிப பிள்ளைங்க கிட்ட இப்படி சொல்லுவான், ஓ யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பிரிட்டியா இருக்கிற. அசிங்கமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருப்பாங்க பிள்ளைங்க. ஆனா அன்னைக்கு பார்த்து ஒரு பிசாசு உங்க வாழ்க்கையை அவன் சூறையாட பிளான் பண்ண என்ன சொல்லுவான், யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் சொல்லுவான். அந்த வார்த்தையில விழுந்துடக்கூடாது. வாலிப தம்பி மகளுக்கு இப்படி சொல்லுவான், யூ லுக் வெரி ஹேண்ட்ஸம், இந்த ஜீன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குது, இந்த கூலர்ஸ், இந்த பைக் எல்லாம் ஐயோ ஏதாவது ஒரு, எனக்கு இப்போ சினிமா ஹீரோஸ் பேர்லாம் எனக்கு தெரியாது, யாராவது ஒரு ஹீரோ பேரை சொல்லி ஒரு ஹீரோயின் பேரை சொல்லி இப்படிதான் இந்த நரியினை செஞ்சான். அந்த யானையை பார்த்துட்டு, நீ தான் ராஜாவா வரணும், நீ தான் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கணும், உனக்கு தான் அதுக்குரிய எல்லா தகுதி, எல்லா டேலண்ட் எல்லாமே இருக்குது, உன்னை பார்க்கவே ஸ்மார்ட்டா இருக்குது சொன்னனும். அப்படியே இந்த யானை, அவ்வளவு பெரிய யானை பாருங்க, புத்தி இல்லாதது. சில நேரம் நம்ம கூட அப்படிதான் அவ்வளோ பெருசா இருப்போம். ஆனா புத்தி இல்லாம அந்த நரி சொன்ன வார்த்தையில அப்படியே பிளாட் ஆயிடுச்சு. நரி என்ன செஞ்சிச்சா, அதை தந்திரமா கூப்பிடறதுக்காக ராஜா வாழ்க, ராஜா வாழ்க சொல்லிட்டு அழகா வழியெல்லாம் பூவை போட்டுக்கிட்டே போச்சான். இதுவும் அப்படியே நரி பின்னாடி அப்படியே இப்படியும் அப்படியும் ஸ்மார்ட்டா அப்படியே நடந்து போச்சான். அது போற அந்த பூல, அது விரிக்கிற அந்த வலையில, அது பேசுற அந்த ஆசை வார்த்தையில, அது பேசுற அந்த பொய்யான வஞ்சகமான கன்னிங்கான அந்த சூழ்ச்சியில இந்த யானை இந்த நரி எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம அப்படியே அந்த பூவையே பார்த்து, அப்படியே நரி முகத்தையே பார்த்து இது மெய்யாதான் என்ன வாழ்த்துதுன்னு நினைச்சிட்டு போச்சான். கடைசியில் இந்த நரி என்ன செஞ்சுட்டான், கொஞ்சம் தூரம் போயிட்டு பெரிய ஒரு சகதியான சேரான இடத்துல இந்த யானையை கொண்டு போய் வச்சிருச்சான். இந்த இவ்வளோ பெரிய யானை என்ன ஆச்சா, அந்த சகதியில மாத்திட்டோம். இட் cannot come out of that. அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப திணறி ஐயோ என்னால வெளியவே வர முடியலன்னு சொன்னோம். இப்போ என்ன செஞ்சுச்சான், நரி அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான். ஓண்டு சத்தமிட்டு சிரித்து அதனுடைய கூட்டாளிகள் எல்லா நரிகளும் இவ்வளோ பெரிய யானை என்ன ஆச்சா, இந்த நரிகளால சாப்பிடப்பட்டுச்சான். இந்த காட்டுல அந்த யானை ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் அனிமல் தான். ஆனா அது மதீனமாய் நடந்ததுனால, அதோடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை வச்சிருந்த இடத்துல இருந்து அது இழந்துட்டதுனால, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மற்ற மனுஷங்க இருக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை படைக்கல. நான் எப்பொழுதும் சொல்றது, சபை விசுவாசிகள், யூ ஆர் வெரி 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 ஸ்பெஷல். நீங்க எப்பொழுதும் விசேஷித்தவங்க. கர்த்தர் உங்களை விசேஷமா படிச்சிருக்கிறார். விசேஷ ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆனா எப்படி இந்த நரி கன்னிங்கா
இந்த எலிஃபென்ட்டை